திருவள்ளூர்ல நேத்து ஒருத்தர் புது வண்டி எடுத்துட்டு டைரக்டா பெட்ரோல் போட போயிருக்காரு. பெட்ரோல் ஒரு 5 லிட்டருக்கு ஃபில் பண்ணிக்காரு. பெட்ரோல் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் இல்ல, வெறும் 10 மீட்டர் முன்னாடி போயிருக்காரு. 10 மீட்டர் முன்னாடி போனோடனே வண்டி திடீர்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ரிட்டர்ன் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வண்டியில இருக்கிற பெட்ரோல் எல்லாம் பாட்டில புடிச்சு செக் பண்ணி பாக்குறப்ப பாட்டில்ல கிட்டத்தட்ட இவ்ளோ 1 லிட்டர் பாட்டிலுக்கு இவ்ளோ அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு. 2 இன்ச்சுக்கு மேல தண்ணி இருந்திருக்கு. அப்ப பெட்ரோல்ல தண்ணி கலந்து அவங்க விக்கிறாங்களா, இல்ல அது வண்டிலேயே இருந்த ஃபால்ட்டா? ஏன்னா அப்பதான் அந்த வண்டியை ஷோரூம்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. அந்த பெட்ரோல் பங்க் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வேற வேற இதுல எல்லாம் வேற பாட்டில்ஸ்ல நாங்க பெட்ரோல் புடிச்சு பார்த்தோம், எந்த விதமான தண்ணியுமே மிக்ஸ் பண்ண கிடையாது, அந்த மாதிரி எதுவும் மிக்ஸ் ஆகி வர கிடையாதுன்றாங்க. பட் அந்த வண்டிக்கான உரிமையாளர் இந்த பெட்ரோல் பங்க் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா எக்கச்சக்கமான பெட்ரோல் பங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இதுல இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ஸுமே ஒரு புது வகையா இருக்கு. இது பெட்ரோல் பங்க் மேல ஃபால்ட்டா இருக்குமா, இல்ல வண்டி வரும்போதே இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்குமா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணிட்டு போங்க. இதே போல மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.